வேத புஸ்தகம் வெளியீடு பெரிய வித்வத் சபையில செய்ய வேண்டிய காரியம் இது. ஆனா எனக்கு அவகாசம் இல்லை. நம்ம ரங்கஜி வேதத்துல உத்வேகத்தை ஒரு ஆச்சரியமான பாஷ்யமா பண்ணியிருக்கார். கணி தீபிகா அப்படி என்ன பெயர். சம்பூர்ண ருக்வேதத்துக்கும் பண்ணியிருக்கார். ஏதோ ஒரு ரெண்டு வாக்கியத்துக்கு மட்டும் இல்லை, சாயண பாஷ்யம் முதலிய பாஷ்யங்கள் எல்லாத்தையுமே பார்த்து அவர் அதை ரெண்டு விதமாக பண்ணலாம். அதில் ஒரு விதம் பண்ணப்படும். இதுவரையில ஏற்படாத பாஷ்யம். நாராயண ஐயம்புரு நீ வந்துடும். நாராயணன் பெரிய வேத வித்வான்களுக்கு தான் இது புரியும். வேதம் எப்போதுமே ரெண்டு விதமா பேசணும், ரெண்டு விஷயத்த பேசணும். ஒன்று தர்மம், ஒன்று பிரம்மம். பிரம்மம்னா பரமாத்மா. வேதம் பூரா பரமாத்மாவை பேசுறதா தர்மத்தை பேசுறதா அப்படின்னா ரெண்டு கட்சி. ஒரு கட்சி தர்மத்தை தான் பேசுறது அப்படின்னு, இன்னொரு கட்சி பரமாத்மாவை தான் பேசுறது. அதுக்குன்னு ரெண்டு சாஸ்திரம், பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா அப்படின்னு ரெண்டு சாஸ்திரம் இருக்கு. அதை அனுசரித்து பேசணும். இது பட்சமே தவிர உன்னை நிராகரிச்சு இன்னொன்னு சித்தாந்தம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பிரம்மத்தை நிராகரிச்சு தர்மத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னோ, தர்மத்தை நிராகரிச்சு பிரம்மத்தை ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிறதோ கிடையாது. அப்படின்னு இருந்தா தான் பட்சம்னு பேர். இப்போ பூர்வபட்சம் சித்தாந்தம் அப்படின்னு இது பிரியது. நமக்கு பூர்வபட்சம் தள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நம்முடைய பெரியவாழ்லாம், அதுவும் வைஷ்ணவாள் ராமானுஜர் பூர்வ மீமாம்சை படிச்சுதான் உத்தர மீமாம்சை படிக்கணும் அப்படின்னு ஆக்கிரகம் பண்ணியிருக்கார். நமக்கு முமுட்சுவாக இருந்தா உத்தர மீமாம்சை படிச்சுடலாம் அப்படின்னு சொல்றது.
பொதுவா வேதத்துல புருஷ சூக்தம்னு ஒன்று எடுத்துக்கோமே. இந்த புருஷ சூக்தம் எதை சொல்றது? அது பரமாத்மாவை சொல்றதாக இருக்கட்டும், இருந்தாலும் அது உபயோகப்படுறது. புருஷ யஜ்யம்னு ஒரு யஜ்யம், அந்த யஜ்யத்துல உபயோகப்படுத்தி கொடுத்தாலும் அது அந்த புருஷ யஜ்யங்கிற தர்மத்தை பண்றதுக்காக சொன்ன சூக்தம் அப்படின்னு ஆயிடும். அப்போ பிரம்மத்தை பிரதிபாதிக்கிறதுக்கான சூக்தம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தத்துல இருந்தா கூட, ஆனா பிரயோகத்துல அகப்பட்டுடும். அதுவும் போதாயன சூத்திரத்துல அபரப்பிரயோகத்துல முதல் நாள் இருக்கு இல்லையா, அதுக்கு பிராயச்சித்த ஹோமங்கள் உண்டு. அதுல புருஷ சூக்தத்தை விதிச்சிருக்காங்க. முதல் நாள் காரியத்துல பிராயச்சித்த ஹோமங்கள், சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம், அந்த மாதிரி சில பிராயச்சித்தங்கள், ஊர்துவஸ்வாசம், பரியுஷித்தம், இந்த மாதிரி சில பிராயச்சித்தங்கள் உண்டு. அதுக்கு பரிகாரமா புருஷ சூக்தத்தை சொல்லிட்டாங்க. நம்ம சாலக்கிராம பூஜைக்குன்னா புருஷ சூக்தம் சொல்லிருக்கோம். செத்து போன பிரேதத்துக்கு புருஷ சூக்தம் இப்படி உபயோகப்படுத்தி விட்டாலேன்னா வைக்க பகீர்னு. அப்புறம் என் மனசுக்கு சமாதானம் தோணித்து, புருஷ சூக்தங்கிறது சர்வ பிராயஷ்சித்தமா இருக்கு. சர்வ பிராயஷ்சித்தமான மந்திரமா இருக்கிறதுனால அப்புறம் பிரயோகத்துல அது வந்திருக்கு அப்படிங்கிறது அப்படின்னு மனசுக்கு சமாதானம் ஏற்பட்டு, அந்தந்த பாவத்துக்கு தனித்தனியான மந்திரங்கள் இருக்கு. எல்லா பாவங்களுக்கும் சேர்ந்து உள்ள ஒரே மந்திரம் புருஷ சூக்தம் அப்படிங்கிற பெருமை. அப்படி ஒரு பெருமை மந்திரங்களுக்கு, இந்த மந்திரங்களுக்கு இன்ன பலன், இந்த மந்திரங்களுக்கு இன்ன பலன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மந்திரத்துக்கு சர்வ பலனும் அப்படின்னா அந்த மந்திரத்துக்கு என்ன யோக்கியதை அப்படின்னு கேட்டா, இந்த மந்திரம் சர்வேஸ்வரனை பரமாத்மாவை பிரதிபாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு யோக்கியதை. இந்த யோக்கியதை இங்க ஒளிஞ்சுன்னு இருக்கு, அந்தர்கதமா இருக்கு. ஆனா பிரயோகம் வெளிப்படையா இருக்கு. எப்போ இந்த பிரயோகத்துக்கு அது உபயோகப்பட்டுடுத்தோ, இந்த பிரயோக சேஷப்பட்ட மந்திரமாக போயிடும். அப்படிங்கும் பொழுது அடுத்த விசாரத்துக்கு அதை எடுத்துக்கவே மாட்டான். கர்ம சேஷப்பட்டுடுத்தோ அப்படின்னு. அது மாதிரி சாஸ்திரங்கள், சாஸ்திர நிர்வாகம், சாஸ்திரங்களுடைய போக்கு. அப்படி பல மந்திரங்கள் பூர்வ பாகத்துல கர்மசேஷப்பட்டு விட்டதுனாலதான் அந்த மந்திரம் ஒரு கால் பரமாத்ம பிரதிபாதகமா இருந்தா கூட ஆனா கர்மசேஷப்பட்டு அப்படிங்கும் போது யதார்த்தத்தை இழந்து ஹிரண்ய கர்ப்பசமர்த்ததாக்ரே பூதஸ்ய ஜாபதிரேக ஆசீத் அப்படின்னு ஹிரண்ய கர்ப்ப சூக்தம் அர்த்தபுஷ்டியான பரமாத்மாவுக்கு தான் பக்தி சொல்றது. ஆனா அது சீமந்த பிரயோகத்துல இருக்கு, இல்லை ஜாத கர்ம பிரயோகத்துல இருக்கு. பிரயோகத்துல அடிபட்டு சொன்னா சௌத காரியத்திலேயோ ஸ்மார்த்த காரியத்திலேயோ உபயோகப்பட்ட மந்திரம் அப்படின்னு ஆயிடும். பழைய மாதிரி விளைக்கிடுவார். அதனுடைய அர்த்தத்தை பார்த்தா ஏதோ அவ ரிஷிகள் உபயோகப்படுத்தி விட்டாலே தவிர அந்த அர்த்தம் அத்தியாத்மபரமா இருக்கு. தஸ்மை தேவாய கவிஷாமிதே அத்தியாத்மபரமா இருக்கு. அத்தியாத்மபரமாவும் வியாக்கியானம் பண்ணலாம், தர்மபரமாவும் வியாக்கியானம் பண்ணலாம். அது மாதிரி சில மந்திரங்கள் சௌதத்திலையும் ஸ்மார்த்தத்திலையும் உபயோகப்பட்டது. வேதாந்தம் சாட்சாது உபனிஷத்திலும் உள்ள பிரத்யேகமான மந்திரங்களை எடுத்துதான் அத்தியாத்ம பரம்னு பொதுவா நிர்வாகம் பண்ணிருக்கு விலைக்கு. வேத பாஷ்யக்காரர் சில மந்திரங்களை அத்தியாத்மபரமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை அத்தியாத்மபரமாவே உபயோகப்படுத்தி வியாக்கியானம் பண்ணி நமக்கு ஒரு வழி காண்பிச்சிருக்கார். பொதுவா வேதம் பரோட்சவாதோ வேதோயம்
பரோட்ச பிரியாய வெகு தேவா. தேவர்களும் மறைமுகமா இருக்க இஷ்டப்படுறாளே தவிர நமக்கு பிரத்யட்சமா வரும் இஷ்டப்படலை. அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறான். நான் தான் அனுகிரகம் பண்ணினோம் அப்படின்னு சொல்லிக்கிறது இல்லை. வேதமும் புது மாதிரி பேசுறதை தவிர ஆனா யதார்த்தத்தை வெளியில காட்டிக்கிறது. அதனால வேதத்துக்கும் பரோட்சவாதம்னு பெயர். தேவர்களும் பரோட்ச பிரியர்கள்னு பெயர். பகவானும் ஈஸ்வரனான பகவானும் பரோட்சம் அமசப்பிரியம் அப்படிங்கிறார். எனக்கு அனுகிரகம் பண்ணுவேனே தவிர நான் தான் பண்ணினேன்னு பொறுத்தியாருக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்க மாட்டாரா? ஒருத்தன் க்ஷேமமா இருக்கட்டும் போயிடுவேன். நான் தான் இதை கட்டி கொடுத்தேன், இந்த பில்டிங் நான் தான் கட்டினேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது ஈஸ்வரனுடைய சவால். பரோட்ச பிரியா அப்படின்னு சொன்னாலும் கூட ஆனா யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை உடையவாளுக்கு என்னுடைய யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யோகக்ஷேமம் மகாமியகம் அப்படின்னு பொதுவா சொல்றோம். யோகக்ஷேமம்னா நம்ம எல்லாரும் யோகக்ஷேமம் எப்படி நடக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறோம். இந்த காஃபினா நான் இந்த மாதிரி சாப்பிட்றேன், இங்கதான் காபி சாப்பிட்றேன், இங்கதான் இட்லி சாப்பிட்றேன், சாப்பிட்டா யோகக்ஷேமம் நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த யோகக்ஷேமங்கிற சப்தத்துக்கு காபி சாப்பிட்றதும் இட்லி சாப்பிட்றதும் தான் அர்த்தமா? கடையில போய் ஜவுளி கடையில போய் புடவை வாங்குறது தான் அர்த்தமா? நம்ம எங்கேயோ எந்த ஆபீஸ்லயோ அடிமையா இருந்து 10 காசு சம்பாதிக்கிறோமே அதுதான் அர்த்தமா? இதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் உண்டோ அப்படின்னு கேட்டா, யோகஸ்ய அப்ராப்திய பிராப்தி க்ஷேமஹ தத் பரிபாலனம் யோகக்ஷேமம் மகாமிகம்னு ஆச்சாரியாளுடைய பாஷை. கிடைக்காத வஸ்துவை நாம் சம்பாதிக்கிறது யோகம். கிடைச்சுட்டதை இழக்காம இருக்கிறது க்ஷேமம். கிடைக்காத வஸ்து பகவான் தான். பகவான் தான். இந்த பகவானை அடைஞ்ச பிறகு அப்புறம் நாம் இழந்துட்டோங்கிறது கிடையாது. இந்த ரெண்டையும் யார் செய்கிறேன்? நான் பகவானே சொல்றேன், நான் பார்த்துக்கிறேன். இந்த நீ சரணாகதி பண்ணிவிடே, கிடைக்காத வஸ்துவை உனக்கு கொடுத்து நீ அதுல தவறாம உன்னை வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்னு பாஷ்யம் பண்ற. யோகக்ஷேமம் மகாமிகம் அப்படின்னதும் நமக்கு என்ன அர்த்தம் துவனிக்கும்? பரமபதம் கிடைக்கும், பெருமாள் காப்பாற்றுவார் அப்படிங்கிறது துவனிக்கவே துவனிக்காது. யோகக்ஷேமம் மகாமிகம், யோகக்ஷேமம் எப்படி நடக்கிறது? யோகக்ஷேமம் எப்படி நடக்கும்? யோகக்ஷேமம் மகாமிகம்னு பகவானே சொல்லியிருக்கார். பக்த விஜயங்கள்லாம் கேட்டிருக்கேடா. பார்பரா பண்டரிநாதனே க்ஷவரம் பண்ண போயிருக்கான். தையல்காரனா அவனே தச்சு கொடுத்துருக்கான். வீட்டுல சமையற்காரனா வந்து பண்டரிநாதனே சமைச்சிருக்கான். இந்த யோகக்ஷேமம் மகாமியங்கிறதுக்கு அர்த்தங்கள்லாம் இந்த கதை தான் அப்படின்னு நானே சொல்லுவேன் அந்தந்த கதையை சொல்லும்போது. ஆனா அவனுடைய பரம தாத்பரியம் என்னன்னா, அந்த பக்தனை பக்தனாவே வச்சு அவன் வந்து என்னை கைவிட்டு போயிடக்கூடாது. அவன் என்னை வந்து பிடிக்கிறத காட்டுன்னா அவனை பிடிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு. நான் சம்பாதிச்சதே இழப்பேன். நான் சம்பாதிச்சது என் பக்தனாச்சு. அந்த பக்தனை அப்புறம் ஜன்மா கூட பஜனை பண்ணிட்டு இருக்க வேண்டியது தவிர எனக்கு பஜனை விட்டுட்டேன் அப்படின்னு ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன்மா. கடைசியில பஜனை விட்டுட்டேன்னு சொல்றான். இதுவரையில என் கண்ணில் தென்படலை. பஜனை அவனை விடவே விடாது. இந்த அர்த்தம் துவனிக்கும். யோகக்ஷேமம் மகாமிகன்னு புரியும். பல இடங்கள்ல பல விதம். இதுக்கெல்லாம் துவனின்னு பெயர். நம்ம பேசுற பேச்சிலேயே துவனி அப்படின்னு பெயர். நாசமா போ அப்படின்னு திட்டினாலும் தீர்காயுசாயின்னு அர்த்தம். யார் திட்டினான்னு பார்த்தாங்க அம்மா. அம்மா தான் திட்டினா. அம்மா திட்டினா நமக்கெல்லாம் பலிக்காது.
தீர்காயுசாய. இந்த இடத்துல துவனி அர்த்தமே தவிர யதார்த்தம் அர்த்தம் ஆகும். வேதத்துக்கு அந்த துவனி தான் முக்கியம் அப்படிங்கிறத காண்பிச்சு துவனி தீபிகா அப்படின்னு இந்த வியாக்கியானத்துக்கு பேர் வச்சிருக்கார். வித்வான்களை மதிக்க முடியும், இவ்வளவு பெரிய காரியம். இது வேத பாஷ்யக்காரர், சாயண பாஷ்யக்காரர், அவருக்கு பிறகு ஒரு வேத பாஷ்யம் இவர் தான் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி ஒரு பெரிய மகான் பண்ண பிறகு நானும் பண்றேன் அப்படின்னு ஒரு யதார்த்தத்தை எழுதினா கூட பெரியவாழா என்ன பண்ணுவா, அதிக பிரசங்கி. போதேந்திராலே நாம சித்தாந்தம் பண்ணிருக்கும் போது நீ என்னடா எழுத, நீனும் ஒரு 10 வார்த்தை எழுத, அதிக பிரசங்கின்னு திட்டுவாளே தவிர எல்லாரும் சம்மதிக்க மாட்டேன். சாயண பாஷ்யத்துக்கு மேல ஒரு பாஷ்யம் எழுத வேண்டிய அவசியம் உண்டா? வேத பாஷ்யம் யாராவது எழுதியிருக்காரா? எத்தனை எழுதி இருக்கிறதே 2 பாஷ்யம்தான். அதுக்கு பிறகு பல பேர்கள் வேதத்தை பற்றி எழுதியிருக்கார். வேதத்திலேயே அந்த எல்லா பாஷ்யங்களையும் அவர் இருக்கிற இடத்துல இருந்தே அவங்களையும் படிச்சுட்டே அப்புறம் துவனி அப்படிங்கிறதையே இதுல எடுத்துட்டு அந்த துவனி இந்த வார்த்தையால என்ன துவனிக்கிறது அப்படிங்கிறத வேதம் பூரா காண்பிச்சது. பெரிய காரியம் இது. அதை வித்வான்கள் தான் புரிஞ்சுக்க முடியும், சாமானியால் புரிஞ்சுக்க முடியாது. அவருக்கு இந்த எவ்வளவு பரிசிரமம் இருக்கு. லகுவா செஞ்சிருக்காரு. தன் புத்திரனையே தானே புகழக்கூடாது, இருந்தாலும் யதார்த்தத்தை சொல்லாம இருக்கக்கூடாது, அலட்சியமும் பண்ணக்கூடாது, லட்சியம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை என்னுடைய நிலை. இந்த லட்சியம் பண்ணி நானே புகழக்கூடாது. என்னத்தையோ பண்ணிட்டான் அப்படின்னா ஆத்மா சும்மா இல்லாம என்னத்தையோ இழிச்சிருக்கான் அப்படின்னு நான் அலட்சியம் பண்ணிட்டேன்னா அப்போ எனக்கு பெரிய நஷ்டம். என்கிட்டவே இதை கொண்டு முதல்ல காண்பிச்சதும் எனக்கு பெரிய காரியம்னு தோணித்து 1-2 இடங்களை மட்டும் படித்தேன். உடனே சொன்னேன், பெரிய காரியத்தை பண்ணிவிட்டேன் அப்படின்னு நினைச்சேன். நான் உனக்கு சந்தோஷமாக சொல்ல முடியாது. பெரியவாள்லாம் ஒத்துக்கணும், வித்வான்கள்லாம் இருக்கா, ஆச்சாரியாள்லாம் இருக்கா. நீ எல்லாரிடத்துலையும் காண்பிச்சு அவள்லாம் ஒத்துழைட்டான்னா அப்புறம் நான் இதுக்கு என்னுடைய சம்மதத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு நியாயமான பதில் சொன்னார். அப்புறம் அவர் ஒவ்வொரு பெரியவாட்டையும் எடுத்துன்னு போனார். முதல் காஞ்சி பெரியவாட்டை எடுத்துன்னு போனா, அப்புறம் சிங்கேரி பெரியவா. அவ்வளவு லகுவா கொடுக்க மாட்டான் சிங்கேரி பெரியவா. இதை பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் அழகசிங்க, இதில் வைஷ்ணவ பெரியவா, மாதுவாள் இருக்கக்கூடிய பிரதானமான வித்வான்கள் அவள்லாம் ஒத்துக்க மாட்டார். யாருமே ஒத்துக்கிற மாட்டாங்கிறத அவளுடைய குணம். எல்லாரும் சேர்ந்து பாராட்டுறதுங்கிறது நடக்கவே நடக்காத ஒரு காரியம். இதுல அவாவா இந்த கிரந்தத்தை பார்த்து விட்டு இன்னும் அதோடு இல்லாம இந்த இடத்துல இந்த தப்பு இருக்கு, இந்த இடத்துல இந்த திருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லாம பூரா பார்த்தேன். அவ்வளவு அழகா இருக்கு. அதோடு நிறுத்தாம வேதத்துல பாக்கி வேதத்துக்கும் நீ இது மாதிரி எழுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அப்ப எங்கிட்ட மறுபடியும் சமர்ப்பிச்சார். அப்புறம் நினைச்சேன், பெரிய வித்வத் சபையை கூட்டி இதை வெளியிடணும் அப்படின்னு நினைச்சா எனக்கு அவகாசம் இல்லை. பெரிய பெங்களூர் அல்லது மெட்ராஸ் அது மாதிரி சில இடங்களில் போனால் தான் வித்வத் சபைகளை கூட்டி பெரிய முறையில் இதை வெளியிடணும். அது இல்லாத போனாலும் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது. இடையச்சியா நம்ம பக்தர்கள் எல்லாரும் இங்கே கூடி இருக்கா.
என்னை பொறுத்திய வரையிலும் என் குருநாதர் தான். அதனால கோவிந்தபுரம் பெரியவாட்டுக்கு வச்சுட்டு அப்புறம் நீ எல்லாருக்கும் கூடு அப்படின்னு கோவிந்தபுரத்துக்கு அழைச்சின்னு போய் குருநாதருடைய அதிஷ்டானத்தில் வச்சுட்டு இதுக்கு இன்னைக்கு புஸ்தகம் வெளியிட்டு அப்படின்னு சில அபிமானப்பட்ட பிரதானமான வித்வான்களை இங்கே வரவழைச்சு அவாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சது. வேத பாஷ்யங்கள்லாம் நல்லா பார்த்து மனசுல வாங்கிட்டு வித்வானாக இருக்கிறவா சில பேர் கிடைச்சா. அதுல நீலபால அண்ணா, ஸ்ரீராம கணவாடிகள், ராம் 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 லட்சுமி நரசிம்ம சௌதிகள் இருக்கார். சந்திரசேகர சர்மா, உமாபதி சாஸ்திரிகள், ஸ்ரீகிருஷ்ண சௌதிகள், நாராயண நாராயண கணபாடிகள், சங்கர அவருடைய குமாரர் இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. நீதான் சொல்றியா? जानकी कांत स्मरणम्
नामामृतेन जयितां द्विजपुङ्गवस्य प्रक्षाल्यधूर्तनिहतात्मगतिं च तस्यै जन्मापि पुण्यममलं प्रददौ तमेव बोधेन्द्रदेशिकवरः जगदेकबन्धुः. ஸ்ரீயப்பதியான பகவானுடையவும் குருநாதாளுடையவும் கிருபையினால இப்படி இந்த ஒரு வைபவத்துல கலந்துக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் நம்ம எல்லாருக்கும். இந்த ஒரு வைபவத்துல, இந்த ஒரு மகோத்சவத்துல, இந்த புஸ்தக வெளியீடு அடியனுடைய ஒரு அபிப்பிராயத்துல இந்த மகாக்ஷேத்திரம் யாதృச்சிகமா இது அமைஞ்சது. இந்த க்ஷேத்திரத்துக்கும் இந்த கிரந்தத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் என்று பார்க்கிறேன். சுமார் ஒரு 300 வருஷங்கள் முன்னாடி க்ஷேத்திரத்தினுடைய தெய்வமா இருக்கக்கூடிய மகாலிங்கம் கரச்சரணாதி அவயவங்களோட இங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இல்லையா ஸ்ரீதர ஐயாவாள். அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீதர ஐயாவாள் தான் இந்த கிரந்தத்தை துவக்கி வச்சார் அப்படின்னு தோணித்து. இங்க வச்சுக்கலாம், திருவிடை மருதூர்ல வச்சுக்கலான்னு சொல்லும் பொழுது, ஸ்ரீ அண்ணாவனுடைய ஆகிய சொல்லும் பொழுது ஐயாவாள் தான் இதை ஆரம்பிச்சு வச்சார். ஆஸ்யத் துருவாசகா பிரதத்தே ஸ்ருதீனாம் ஹரிநாம்யசௌ தாத்பரிய விவருத்தி சம்போகோ பிரீத்தியை சியாத் தத் கிருபோதிதா என்று ஸ்ரீ பகவன்னாம பூஷணம், பகவன்னாம பூஷணம்ங்கிற ஆச்சரியமான கிரந்தத்தை நமக்கு கொடுத்தா ஐயாவாள். அதுல ஆஸ்யே அப்படிங்கிற மந்திரம், துருவாசகா கீரையோ ஜனாசகா என்கின்ற மந்திரம், பிரதத்தே என்கின்ற மந்திரம், இது எல்லாத்துக்கும் ஹரிநாமத்துல தான் பரியவசானம், இதெல்லாம் ஹரிநாமத்தை தான் பரமதாத்பரியமாக காட்டுகிறது என்கிறத ஐயாவாள் நிரூபிச்சா பகவன்னாம பூஷணம்ங்கிற கிரந்தத்துல. அப்படி ஹரிநாமத்தை தான் அது பரமதாத்பரியமாக காட்டுகிறதுன்னு நிரூபிச்சதுனால யாருக்கு பிரீத்தின்னு? மகாலிங்கத்துக்கு பிரீத்தி. தாத்பரிய விவருத்திஹி சம்போகோ பிரீத்தியை சியாத்து தத் கிருபோதிதா என்று ஆச்சரியமா ஐயாவளுடைய ஸ்லோகம் இது. பொதுவாக கலியுகத்தில் நிறைய ஜனங்கள் பதிதர்களாக பிரஷ்டர்களாக போயின்னு இருக்கிறத முன்னாடியே யூகிச்சு வருங்காலத்தில் இப்படி ஆயிடுமோ என்ன வரலாறுன்னு பார்த்தேன்னா அவ காலமும் அது மாதிரி காலம்னு வச்சுக்கலாம். ஒரு 300 வருஷம் முன்னாடி சிவாஜி மகாராஜா பகவத் சரணத்தை அடைஞ்ச பிறகு 25 வருஷம் முகலாய மராட்டிய யுத்தம். அதுல இந்த ராஜா, தஞ்சாவூர் ராஜா முக்கியமானவர். அதுல ஷஹாஜி மகாராஜா இருந்தார். திவான் பதவியை வேண்டான்னு வைராக்கியத்தோட விட்டுட்டு இனிமே மகாலிங்கத்தையே ஆசிரிக்கலான்னு வந்த இந்த ஐயாவாள் மறுபடியும் திவான் பதவியை ஏத்துண்டார் அப்படிங்கிறத ஷாகேந்திர விலாசத்துல குறிப்பிடுறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்பேற்பட்ட ஒரு யுத்தம் நடக்கும் பொழுது ராஜாவுக்கு சில உபதேசங்கள்லாம் பண்ணணும் என்பதற்காக. அப்பொழுது எவ்வளவோ பேர் இந்த சனாதன தர்மத்திலேருந்து பிரஷ்டமாறதையும் சிரமப்படுறதையும் பார்க்கும் பொழுது பகவன் நாமத்தை தான் இங்கே ரொம்ப பிரதானமாக காட்டணும் லோகத்துக்கு. பகவன் நாமம் ரொம்ப முக்கியம். மற்ற தர்மங்கள், மற்ற அனுஷ்டானங்கள் கடைபிடிக்கிறதுக்கு சிரமமாக இருந்தாலும் கடைபிடிக்கிறவா அவசியம் கடைபிடிச்சுட்டு இருக்கட்டும், அவளுக்கு நமஸ்காரம். இருந்தாலும் கூட பல கோடி ஜனங்களை உத்தாரணம் பண்ணுறதுக்கு கதி என்ன என்னும் பொழுது பகவன் நாமா என்கிறத உபதேசம் பண்ணாள். அப்படி உபதேசம் பண்ணும் பொழுது அதுக்கு பஜன சம்பிரதாயத்துக்கு வேதம் தான் ஆதாரம். வேதத்தில் பகவன் நாமாவை பற்றி வரக்கூடிய மந்திரங்கள் அதெல்லாம் எடுத்து காட்டும் பொழுது ஒரு சில பூர்வபட்சங்கள், அதில் இந்த பூர்வபட்சங்கள் எது மாதிரியா ஆச்சு அப்படின்னு வேத மந்திரங்களை, அதுவும் பிரதானமாக சம்ஹிதை, அதான் மந்திரங்கள், மந்திர பாகத்தை நாம்
பொதுவாக விதாயகமாக எடுத்துக்கக்கூடாது, விதிவாக்கியமாக அதை நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னு ஒரு பூர்வபட்சம். ரெண்டு பூர்வபட்சம் சுருக்கமாக சொல்கிறேன். முதல் பூர்வபட்சம் விதிவாக்கியமாக மந்திரங்களை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பூர்வபட்சம். அந்த பூர்வபட்சத்தை மீமாம்சா சாஸ்திரத்தை வச்சுட்டே மறுக்கிற ஐயாவாள். விதி சக்திர் நியோகேன ந மந்திரஸ்ய அபநீயதே ஸ்வதோ விதாஸ்யதி ஹ்யேஷ நியோகாத் ஸ்மாரயிஷ்யதி. மந்திரம் அப்படிங்கிறது ஸ்மாரகமாக தான் இருக்க முடியும். மந்திரம் அப்படிங்கிறது மேலும் நஹி வினியுக்தேன ந விதாத்தவ்யம் இது கிஞ்சித்து பிரமாணம் அஸ்தி. அது வினியுக்தமாக இருக்கிறதுனால அது விதியாக இருக்க முடியாது அப்படின்னு பூர்வபட்சம் எடுக்கும் பொழுது, வினியுக்தமாக இருந்தாலும் விதிவாக்கியமாக அமைய முடியும். அதில் உள்ள விதிவாக்கியங்கள் எல்லாம் விதாத்தவ்யம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வினியுக்தமாக இருந்தாலும் ஸ்மாரகமாகவும் இருந்துட்டு போட்டமே, விதாயகமாகவும் இருந்துட்டு போட்டமே. மந்திரஸ்ய வினியுக்தத்வாத் ஸ்மாரகத்துவம் சப்த சாமர்த்திய அனுசாராத் விதாயகத்துவம் அபி அஸ்து விநியோகஸ்ய விதாயகத்துவ அவிரோதாத் அப்படின்னு அது ரெண்டுமாவும் இருந்துட்டு போட்டமே அப்படின்னு இது வார்த்திகக்காரருக்கும் சுதாகாரருக்கும் நியாயசுதா எழுதினவருக்கும் இது சம்மதம்தான் என்கிறத ஏதத் அதிகரணே வார்த்திக நியாயசுதையோகோ மந்திராணாமபி விதாயகதாயாக விஸ்பஷ்டத்வமேவ அபிஹிதத்வேன ஆஸ்ய ஜானந்தः இது மந்திரஸ்ய விதாயகதாயாம் ந ஏதத் அதிகரண விரோதா என்று சித்தாந்தம் பண்ணுகிறார். இது முதல் பூர்வபட்சம் அடியன் எடுத்துட்டது. என்ன, நாமா சொல்லணுங்கிறத மந்திரம் விதிக்கிறது. இங்கே விவக்தனை நாமா சொல்லுங்கோங்கிறத விதிக்கிறது. அதெல்லாம் விதிக்கிறதுக்கு மந்திரத்துக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அதை அந்த விதிவாக்கியத்தை எடுத்துக்க முடியுங்கிறத நிர்தாரணம் பண்ணவா இந்த பெரியவா. அடியனுக்கு இந்த இடத்துல வேற ஒரு மந்திரமும் தோன்றிட்டு அதை இந்த விவரணத்தில் குறிப்பிட்டிருக்கேன். இளாம் அகிருண்வன் மனுஷஸ்ய சாசனீம் அப்படின்னு ருக்வேதத்தில் வருது. இளான்னா ஸ்துதி, இடஸ்துதங்கிற தாத்து. இளாம் அகிருண்வன்னு ரிஷிகள்லாம் இந்த வேத மந்திரமாகிய ஸ்துதியை மனுஷஸ்ய சாசனீம் மனுஷியாளுக்கு சாசனமாக அதாவது விதியாக கொடுத்தார்கள் அப்படின்னு ருக்கே இருக்கிறதுனால இது ரொம்ப பொருந்தும். ரெண்டாவது பூர்வபட்சம் விஷ்ணு தேவதாக்க யாகே தத் விதிதா பிரவருத்தஸ்ய யஜமானஸ்ய யாகஸ்வரூப கடகத்வேன பிரவிஷ்டே சோதனாகத தேவதா நாம விசேஷேண உச்சாரண ரூபே தேவதோத்தேசத ஏவ பிரவருத்தாயாக சித்தத்வேன தம் பிரதி ஸ்மாரணார்த்த சம்பிரேஷ வச்சன ரூபத்வமேவ யாகஸ்வரூப கடகா தேவதோத்தேசா. யஜ்யம் பண்ற இடத்துல யஜ்யம் பண்ற எஜமானன் அவன் விஷ்ணவே ஸ்வாஹா அப்படிங்கிறது விஷ்ணவை இதன்னமமா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க சொல்ற விஷ்ணு நாமத்தை தான் இந்த நாமச்சித் விவக்தனை அப்படிங்கிறது காட்டுறதே தவிர இது பொதுவாக மக்களை பார்த்து இருக்கக்கூடிய நாமசங்கீர்த்தனை விதி இல்லை. நாம எல்லாரும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான விதியாக இது இல்லை. அந்த எஜமானம் அந்த ஒரு பிரகரணத்துல யஜ்யம் பண்றதுக்காக இருக்கக்கூடிய விதி இது அப்படின்னு இது ரெண்டாவது பூர்வபட்சம். அதுக்கு சித்தாந்தம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2-3 விஷயம் காட்டுறாரு இங்க. ஒரு விஷயம், யாகஸ்வரூப கடக தேவதானாம் உச்சாரணகர்த்தா யஜமானः ஏகஸ்மின் பிரயோகே ஏக ஏவேதி பிரயோக மத்தியே தம் ஸ்மாரணே ஆஸ்ய ஜானந்த இத்யஸ்ய ஜானந்தः விவக்தன இதி நாமோச்சாரண கர்த்திரு பகுத்வ பர பகுவச்சனயுக்தஸ்ய சாமர்த்திய அபாவேன லிங்கா அசித்தேஷ்ச அப்படின்னு எஜமானனுக்கு தான் இது விதிக்கப்பட்டது. எஜமானன்னு யஜ்யம் பண்றவன் எஜமானனுக்கு தான் இது விதிக்கப்பட்டதுங்கிற பட்சத்துல அப்பா யஜ்யத்துல நீ நாமாவை சொல்லு அப்படின்னு மட்டும்தான் இருக்கணும். அது அப்படி இல்லாதபடிக்கு பொதுவா எல்லாரையும் பார்த்து எல்லாரும் நாமா சொல்லுங்கள் அப்படின்னு பகுவச்சனத்துல இருக்கிறதுனால இது பல பேர்களை உத்தேசிச்சு, அதுவும் துருவாசோ அஸ்ய கீரையோ ஜனாசகாங்கிற சொல் பொதுவாக மக்களை குறிக்கிறது. அது பிராமணாசகான்னு வரல, பிராமணாகான்னு வரல, க்ஷத்ரியாகான்னு வரல. ஜனாசகாங்கிறதுனால லோகத்துல சாதாரணமாக இருக்கக்கூடிய சாமானிய ஜனங்கள் வரைக்கும் யார் யாருக்கு நாக்கு இருக்கோ அல்லது யார் யாருக்கு காது கேட்கறதோ அவ எல்லாருமே நாமா சொல்லலாம், நாமா கேட்கலாம்.
அப்படிங்கிற விஷயமா பகுவச்சனத்துல விதிக்கப்பட்ட விஷயம் இது. அதனால இது யாரோ ஒத்தருக்காக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை என்கிறது இது ரெண்டாவது. அதுலயும் இன்னொன்னு சொல்றார், ஜானம் தகா அப்படின்னு இருக்கிறதோ இன்னும் சில வாக்கியங்களோ இதெல்லாம் என்னத்தை காட்டுறது அப்படின்னு, பிரம்மஜான சாதனதாயாக கீர்த்தன விதான பரத்துவம் அப்படி ஸ்வரசதா அவகமியதே. பிரம்மஜானம்ங்கிறது பலனா இருக்கு, மந்திரமோ பரதேவதையை பத்தி இருக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த கர்மாவுக்கு மட்டும்தான் இந்த மந்திரம், இந்த இடத்துல சொல்ற நாமாவுக்கு மட்டும்தான் இந்த மந்திரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. தாராளமா கர்மாவுக்கும் உபயோகப்படுத்திக்கோங்கோ அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். நான் அது விஷயமான பிரச்சனமும் இங்க இருக்கு. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு இது சொல்லிடுறேன். திருத்தீய ஸ்ருதிலிங்க அதிகரணே ஐந்திரிய சப்திதஸ்ய நிமேஷண சங்கமனோ வசூனாம் இதி மந்திரஸ்ய இந்திரோபஸ்தானே சாமர்த்திய ரூப லிங்க சத்பாவேஷு ஐந்திரியா கார்கபத்தியம் உபதிஷ்டதே இதி வச்சனேன கார்கபத்திய உபஸ்தானே விநியுக்ததையா ததையேவ விநியோகா ஆகாங்ஷாயாக சாந்தத்வேன போயின்னு இருக்கு. இதுல நிவேசன சங்கமனி வசூனாம் சங்கமனோ வசூனாம் என்கின்ற மந்திரம் இது இந்திர தேவதாகமான மந்திரம். ஆனால் ஐந்திரியா கார்கபத்தியம் உபதிஷ்டதே என்கிறதுனால இது சாஸ்திர ரீதியா கார்கபத்தியாக்னியை வழிபடுவதற்காக சொல்லக்கூடிய மந்திரமாக எடுத்திருக்கா. எப்படி ஒரு இந்திர தேவதாகமான மந்திரத்தை அக்னி தேவதாகமா கார்கபத்திய அக்னி தேவதாகமா எடுக்க முடியறதோ அது மாதிரி பகுவச்சனத்துல இருந்தாலும் ஏகவச்சனமா இந்த யஜ்யத்துல யஜமானம் சொல்றதுக்காகத்தான் இந்த நாமா அப்படின்னு தான் எடுத்துக்கணும்னு ஒரு பூர்வபட்சம். அதுக்கு ஒரு அழகான பதில் ஐயாவாள் கொடுத்தது, ஆஸ்ய நாம விவக்தன இத்தியஸ்ய அசங்கோச்சேன விஷ்ணுநாமத்வ அவிச்சின்ன கீர்த்தன பரத்வேபி மந்திரஸ்ய விஷ்ணு ஸ்மாரகதா மாத்திரேன தத் தேவதாக்க கர்மாங்கத்வஸ்ய உபபன்னதயா ததர்த்தம் ஆஸ்ய நாம இத்தியஸ்ய விஷ்ணு நாம பரத்த ரூப சங்கோச்சேனாபேட்சிதா. ஆஸ்யநாம விவக்தனே அப்படிங்கிறது அசங்குச்சிதமா எல்லாரும் சொல்லலாங்கிறதுக்கு, ஏன்னா ஆ அப்படிங்கிற உபசர்க்கத்துக்கு ஆச்சரியமா பல பேர் அர்த்தம் பண்றார், ஏராளமான அர்த்தம் பண்றாரு. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ அர்த்தம் அதுக்கு உண்டு. ஒரு அர்த்தம் என்னென்ன, உச்சைகி சொல்லலாம் நாமாவை. மற்றொரு அர்த்தம் உபாம்சுவா சொல்லலாம், ஜபமா பண்ணலாம். அப்புறம் ஆ அப்படிங்கிறது எப்பொழுதும் சததம் சொல்லலாம். ஆங்கிறது எல்லாரும் சொல்லலாம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு உபசர்க்கம். உபசர்க்கம்னா பெர்ஃபிக்ஸ். ஒரு உபசர்க்கத்துக்கு அப்படி ஒரு இவ்வளவு அர்த்தங்கள், இவ்வளவு அர்த்த புஷ்டி அது கொடுக்கறது. இது எல்லாத்தையும் காட்டி இவ்வளவு பேருக்கும் சொல்றதுக்காக வேதம் விதிக்கும் பொழுது, ஆனால் கர்மாவில் சொல்றது அப்படிங்கிறதும், கர்மாவில் இந்த யாகத்துக்காக இந்த மந்திரத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கும் இது தடையாகவோ அல்லது கூடாதுங்கிறதோ நம்முடைய அபிப்பிராயம் இல்லை அப்படிங்கிறத ஐயாவாள் தெள்ள தெளிவா அதை காட்டுகிறாள். அதை அனுசரிச்சே இங்கே இந்த விஷயத்துக்கு வரேன். இது ரொம்ப சூத்திரம் மாதிரியான வார்த்தை. ஸ்ரீ அண்ணாவுடைய அனுகிரகம். ரங்கநாதேன மந்திராணாம் கர்மசேஷத்துவம் தியக்த்வா அத்தியாத்மபரத்துவமேவ பிரதர்சிதம் அர்த்தஜானேன பிரயோகா இதுதான் சூத்திரம். அர்த்தஜானேன பிரயோகா ந பாத்தியதே விஹிதத்வாது. அதுக்கு அடுத்த வார்த்தை விசிஷ்ட பலவத்துவமேவ வக்தவ்யம். அர்த்தஜானத்தினாலே விதிக்கப்பட்டது பாதிக்கப்படலை, அதாவது கர்மா பாதிக்கப்படலை. ஏன் அப்படின்னா அது விதிக்கப்பட்டதுனாலேயே. கர்மாவை பெரிவாள்லாம் விதிச்சிருக்காங்கிறதுனால அர்த்தஜானத்தினால அது பாதிக்கப்படாது. முதல் விஷயம். விதிக்கப்பட்டதை பின்பற்றதான் போறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் அர்த்தம் தெரிஞ்சுண்டு கர்மாவை செய்யும் பொழுது விசிஷ்ட பல, அது உபாசனை ஆயிடுறது. விசிஷ்ட பலவத்துவமேவ வக்தவ்யம் அப்படிங்கிறது. இது மீமாம்சையில ரொம்ப நிஷ்ணாத்தாளா ரொம்ப பெரியவாளா இருக்கிற ஒருத்தர் தேவநாதன் சுவாமி அப்படின்னு, வேதிக் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர், அவர் ஒரு வார்த்தை, இது மீமாம்சா வியாக்கியாதாரஸ்து தேவதாபராணாம் ருச்சாமபி கர்ம சமவேதார்த்ததையா வியாக்கியானம் விதாய சாரிதார்த்தியம் மன்வதே உதாரண ரூபேண தேவஸ்யத்வா சவிது பிரசவே இது மந்திரः பகுதா விசாரிதः நவமாத்தியாயே பிரதமபாதே துவாதசே அதிகரணே தத்ர சவித்ராதிபதானாம் லட்சணையா அக்னியாதிபரத்துவம் வா இத்தியாதிகம் சிந்திதம். ஐந்திர தேவதாகமான மந்திரத்தை எடுத்து கார்கபத்தியாக்னிக்கு கொடுக்குற மாதிரி சவித்ரு தேவதாகமான மந்திரத்தை எடுத்து
இங்க அக்னிக்கு இது எப்படி பொருந்தும் அப்படிங்கிறதுக்கு பலவேறு விதமான விசாரம் பண்ணியிருக்கா. ஏதாதிருஷ கிருஷ்ட கல்பனாக தத்ரைவ அவகந்தவியாக. இது மாதிரியான கிளேசம் இதுல ஏற்படக்கூடும். ஆனால் எதி சமக்ரஸ்ய ரிக்வேதஸ்ய, இது மீமாம்சா வித்வானே சொல்ற வார்த்தை. எதி சமக்ரஸ்ய ரிக்வேதஸ்ய தத்துவார்த்த பரத்வம் உச்சதே ததானின் கிளேசா அர்த்தவர்ணனே நபவதி. தத்துவார்த்த ரீதியாக சமக்கிரமான ரிக்வேதத்தை நம்ம பார்த்தோன்னா இது மாதிரி ஒரு கிளேசம் வரணுங்கிற அவசியம் இல்லை. புருஷார்த்த பரியவசாயித்துவம் ச பவேது, அதுல பரம புருஷார்த்தம் சாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, இங்கேயே எடுத்துப்போமே ஐயாவாள் காட்டின மந்திரத்தையே. நாம அப்படிங்கிற சொல்லுக்கு நமமயன்னு அர்த்தம் பண்ணலாமா? நாமங்கிற சொல்லுக்கு அது வணங்க செய்யறதுன்னு அர்த்தம் பண்ணலாமா? நமஸ்காரம்னு அர்த்தம் பண்ணலாமா? அப்படின்னு வெவ்வேறு விஷயங்களுக்கு போகாம நாம என்ன, நாம பகவன் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது ஸ்வரசதா அவகமியதே. அது சரளமா நமக்கு புரிகிற விஷயம் தானே. அதை விட்டுட்டு ஏன் இப்படி மூக்க பிடிக்கணும் அப்படிங்கிறது இங்க உள்ள விஷயம். அது மாதிரியா அப்படி எனக்கு என்ன தோணித்து அப்படின்னா, ஐயாவாளோட கிரந்தத்துல என்ன பண்ணா அப்படிங்கிறத விஞ்ஞாபிச்சுக்கணும் அப்படின்னு தோணித்து. அது நாம சித்தாந்தம் அதுக்கு பிரமாணம் வேதம் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு வச்சது. அதன் பிறகு இப்பொழுது நம்முடைய இந்த ஒரு காலத்துல மகத்தான பாக்கியம் வேத விஞ்ஞானம் அப்படிங்கிற இந்த ஒரு கிரந்தத்துல, ஆச்சரியமான கிரந்தம். அதுல நாம சித்தாந்தத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக பக்தி மார்க்கத்தில் உள்ள சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம் முதலிய நவவித பக்தியோ அல்லது பஞ்சவித பக்தியோ, வாத்சல்யம், சத்தியம், மாதுரியம் முதலிய பக்தியோ, அல்லது உத்கர்ஷமான பிரேம பக்தி, சாது அஸ்மின் பரம பிரேம ரூபாங்கிற பக்தியோ, எல்லாமே எப்படி வேதத்துல இருக்குன்னு வேதமே பக்தி சாஸ்திரம் அப்படின்னு நிர்தாரம். வேத விஞ்ஞானத்துல அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு நிர்தாரணம். ஒரு உதாரணம் சொல்றேன். காவ இவ கிராமம் யுதிரிவ அஸ்வானு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் அது? என்னென்ன பாகவத்துல இது விருத்ராசுரன் சொல்றானே, அஜாத பட்சா இவ மாதரம் ககாக ஸ்தன்யம் யதா வத்சதராக சுதார்த்தாக பிரியம் பிரியேவ விஷிதம் விஷண்ணா மனோரவிந்தாட்ச திதிர்க்ஷதே துவாம் அப்படிங்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு மூலத்தை வேத விஞ்ஞானம் காட்டுறது. காவ இவ கிராமம் யுயுதிரிவ அஸ்வானு வாஸ்ரேவ வத்சம். வாஸ்ரேவ வத்சங்கிற வார்த்தையே பாகவத்துல உபயோகப்படுத்துறார் சப்தமஸ்கந்தத்துல. வாஸ்ரேவ வத்சகம் அனுகிரக காத்தரோஸ்வாம் அப்படின்னு. வாஸ்ரேவ வத்சம் சுமனா துஹானா பதிரிவ ஜாயாம் அபினோ நேது தர்த்தா திவஹா சவிதா விஸ்வவாரஹா அப்படின்னு ரிக்வேதத்தினுடைய மந்திரம். அதே விஷயம் பாகவத்துல வர அதே பாவம் இங்கே. பிரேம, உத்கர்ஷமான பிரேம. இதுல பஞ்சவிதமான பக்தி அப்படிங்கிறது இதுல வந்துடுறது. காவ இவ கிராமம் யூதிரிவ அஸ்வானு வாஸ்ரேவ வத்சம். கண்ணுக்குட்டிய பார்க்கணும்னு எப்படி தாய்ப்பசு ஓடி வருமோ, அங்க என்ன வருது? ஸ்தன்யம் யதா வத்சதராக சுதார்த்தாக. பாகவதம் எதை சொல்றதுன்னு ஒரு பக்த ஹிருதயத்தை சொல்றது. அங்கேருந்து அந்த தாய்ப்பசு ஓடி வருது. ஓடி வரும்பொழுது இந்த கண்ணு கூட்டி அந்த தாய் பசுவை எதிர்பார்த்துண்டு எப்படி ஏங்கி நிற்கிறது, அது மாதிரி பகவன் வாசுதேவா உன்னை நோக்கி நான் ஏங்கி நிற்கிறேன் அப்படின்னு பாகவத ஸ்லோகம். அங்க என்ன வேதத்துல என்னென்ன பகவானோட ஹிருதயத்தை சொல்றது. பகவான் ஹிருதயம் அப்படின்னா தாய் பசு அந்த பால் சுரக்க வேண்டிய காலத்துல கண்ணுக்குட்டின்னு எவ்வளவு பெரிய மேய்கையில இருந்தாலும் கண்ணுக்குட்டியை நோக்கி எப்படி வேகமா ஓடி வருமோ, அது மாதிரி ஹே பிரபோ என்னை நோக்கி ஓடி வா. வாசரேவ வத்சம் சுமனா துகானா. அடுத்தது பிரியம் பிரியேவ. ஒரு பிரியை பிரியனுக்காக காத்துட்டு இருக்கிறது போல. எங்க காத்துட்டு இருக்கிறது போல? எங்கேயோ சங்கேதம் பண்ணி வர சொல்லியிருக்கான் பிரியன், அதனால அவ வந்திருக்கா, இன்னும் வரலையேன்னு அடிச்சுக்கிறா அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ண வேண்டியிருக்க. அது மாதிரி ஒரு அர்த்தத்தை நிராகரிச்சுட்டு பின்ன என்னென்ன கல்யாணமான பாரியை பர்த்தாவுக்காக காத்துட்டு இருக்கிறது போல அப்படின்னு வியாக்கியானம் அங்க. ஏன் அப்படின்னா அவளுக்கு அங்கதான் சுவாதந்திரியம் இருக்கு, யாரும் தடுக்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் பர்த்தா இங்க இரு அப்படின்னு சொல்லியிருக்கான். எப்போ வருவாரோ அவர், நமக்கு அவரை போய் பார்க்கறதுக்கான சக்தி இருந்தும். இதுக்கு ரொம்ப பொருத்தமான உதாரணம் நம்ம சீதம்மா தான். சீதாதேவி எப்படி ராமருக்காக காத்துட்டு இருந்தாலோ, சொதகா
ராமரோட வந்து சேரறதுக்கான சக்தி இருந்தும் ஹனுமாரே வந்து கேட்டும் ராமர் வரணும்னு எப்படி காத்துட்டு இருந்தாரோ அது மாதிரி ஒரு பக்தன் காத்துட்டு இருப்பான் அப்படின்னு. இது பிரியன் பிரியை விஷயம் இல்லை, அதாவது கல்யாணம் ஆகாத பிரியன் பிரியை விஷயம் இல்லை. இங்க பிரியன் பிரியைன்னு வந்தாலும் இது வந்து பர்த்தா பத்னி தாங்கிறதுக்கு வேத பிரமாணம் என்னென்ன, பதிதிவ ஜாயாம் இந்த வாக்கியம். பதி எப்படி பத்னியை நோக்கி ஓடி வருவானோ, தேவி உட்காண்டிருந்தா ராமச்சந்திர பிரபு எப்படி ஓடி 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 வராரோ, விருஷாத்ருஷம் பிரதாவன்சகான்னு, மரத்துக்கு மரம் நதிக்கு நதின்னு ஓடி கடைசியா சுக்ரீவம் சரணங்கதா அப்படின்னு வானராள்கிட்டெல்லாம் போய் விழுந்து அப்படிலாம் படாத பாடுபட்டு இடிக்கும் மின்னலுக்கும் ஆளாகி மழை காலத்துல, அதுக்கப்புறம் வானராள் எல்லாரையும் திரட்டி அவளை அனுப்பி இப்படி வந்துட்டே இருக்காரோ சீதைக்காக, அது மாதிரி எனக்காகவும் வாப்பா அப்படின்னு பகவானிடத்துல வேதம் பிரார்த்தனை பண்ற விதம் அவ்வளோ ஒரு அத்தியாத்ம ரசம் சொட்டக்கூடிய, எல்லா விதமான அத்தியாத்ம மார்க்கங்களுக்கும் தரிசனங்களுக்கும் இதுல ஒன்றும் ஒரு யாருக்கும் மறுப்பே கிடையாது. என்னென்ன எத்தனை தரிசனங்கள் பாரத தேசத்துல இருக்கோ, அதாவது சனாதன தர்மத்துல இருக்கோ, எத்தனை தத்துவங்கள் சனாதன தர்மத்துல இருக்கோ, எல்லாம் வேதத்திலேருந்து வந்ததுதான் அப்படிங்கிறத யாரும் மறுக்க போறது இல்லை. அது எப்படி தெரியறது அப்படின்னா, வேதத்துல உள்ள அத்தியாத்ம சிந்தனையை பிரகாசப்படுத்தும் பொழுதுதான் அது நமக்கு புரிய வரக்கூடிய விஷயம் அப்படின்னு. அப்படி அந்த ஒரு பகவன் நாம பூஷணம் அல்லது பகவன் நாம ரசோதயம், வேத விஞ்ஞானம் முதலிய கிரந்தங்கள் அது மாதிரியா அதனுடைய தொடர்ச்சியா அந்த தாரை மேல பிரவகிக்கிறது. அது மாதிரியா இந்த ஒரு கிரந்தம் அமைஞ்சிருக்கிறதுனால ஏதோ எல்லா பிரிவாளுடையும் ஒரு அனுகிரகம். நம்ம ஏதோ ஒரு சின்ன காரியம் பண்ணாலும் அதுக்கு பகவானுடைய பிரீத்தி வேணும், ஆச்சாரியால் பிரீத்தி வேணும். அது வந்து இப்போ நமக்கு பெரிய பாக்கியமாக அதை இங்க மத்தியார்ஜுனேஸ்வரத்துல இங்க திருவிடைமருதூர்ல இதை வெளியிடணும் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சங்கல்பிச்சதை, அதை ஆக்ஞாபிச்சதை நம்ம வந்து ரொம்ப பாக்கியமாகவும் ரொம்ப பெரிய பெருமையாகவும், பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாரையும் வச்சு இதை நடத்திருக்கணும் அப்படின்லாம் ஒரு பக்கம் சொன்னாலும், அது எல்லாத்தையும் விட பாகவதாளுக்கு மத்தியில் இது நடத்துறது அப்படிங்கிறத, அதுவும் வெங்கட்ராம பாகவதர் அதெல்லாம் சொல்லியாச்சு. இருந்தாலும் அடியனுக்கு ஒன்று தோன்றதை சொல்கிறேன். இதோ இந்த இடம் இங்கே இருக்கும். அப்போ அங்கே 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது அங்கே உட்காண்டிருப்பேன். இங்கே இதில் திருவிசூலூரில் வந்து நவாகம் இது சித்திர மாதம் நவாகம், ஸ்கூல்லாம் லீவு, அதுக்காக இங்கே வந்திருந்தது. அப்போது ஸ்ரீ அண்ணா வந்து வெளியிலலாம் சில இடங்கள்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே விட்டுட்டு போயிட்டா. இங்கே உட்காந்து ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருப்பேன். பாகவதர் இங்கே உட்காந்துட்டு அவருக்கு வந்து இந்த குழந்தை வந்திருக்கானே பாராயணம் பண்ணுறானே அப்படின்னு தாக்கு பிடிக்க முடியாது. அங்கேன்னு வந்து இதே தான் பெருவிச்சு முழு எடுத்து வைக்கட்டுமாப்பா, திராட்சை சர்க்கத்துக்கு சர்க்கம் நைவேத்தியம் பண்ணணும் பண்ணுறையா அப்படிங்கிறதெல்லாம் பாகவதருடைய ஒரு வாத்சல்யம், பாகவதருடைய ஒரு கிருபை வாத்சல்யம். அது அப்படி ஒரு இதுவாக அதை ஆசையாக பார்த்து அப்புறம் யாருக்கோ பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அப்போ பஜனை சொல்லி கொடுக்கும் பொழுது பாகவதர் என்னென்ன ராகத்தில் பாடுறாரோ அதே ராகத்தில் அந்த சர்க்கம் அங்கே பாராயணம் நடக்கும். அதை கவனிச்சிருக்காரு பாகவதர். அதை கவனிச்சுட்டு மன்னியா பிறந்தா இங்கே மன்னிக்கிட்ட சொன்னார், நான் பாராயணம் பண்ணிட்டு தான் என் காதல் விழுறது, நன்னா அவனுக்கு பஜனை வரும், அந்த ராகத்தை அப்படி அப்படியே பிடிச்சிக்கிறான் அப்படின்லாம் சொன்னார் அவர். இதெல்லாம் இன்னைக்கு ஸ்மரிச்சுக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம். பெரிய வித்வத் சபையில தான் வேதத்தை பற்றி தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். பிரத்யேகமாக சில பேரை மட்டும் இங்கே வரவழைச்சு அவளுக்கு சம்பாவனை பண்ணுவோம். அவளுடைய யோக்கியதையை சொல்ல டைம் இல்லை எனக்கு. உமாபதியோ நீலபாலனோ எல்லாருமே ரொம்ப படித்தவளாகவும் இப்போ சொன்ன விஷயங்களை மனசில் கிரகிச்சுக்க கூடியவா. ஒவ்வொருத்தரையும் பற்றி தனித்தனியாக சொல்கிறதுக்கு டைம் இல்லை. 5 பேர் 10 பேர் கூடினாலும் வித்வான்கள் அப்படி தான் கூடுவா. ஆனால் ஒவ்வொருத்தரும் அவளை பொறுக்கி எடுத்து நாங்கள் அவளுக்கு சம்மானம் பண்ணினதுலேருந்தே
அவள் ஒரு யோக்கியதையை நீங்கள் எல்லாம் புரிஞ்சின்றிருப்பீர்கள். அவளுக்கு என்ன ஞானம் உண்டு அப்படின்னு அவள் எல்லாருமே நாங்கள் எங்களுடைய அழைப்புக்காக, நம்ம பிள்ளையே ஆனாலும் கூட எங்களுடைய அழைப்புக்காக அவள் இந்த சத்சங்கத்தில் கலந்து கொண்டு இந்த ருக்வேத சம்ஹிதையை இவனுடைய வியாக்கியானங்களை அவளும் கட்டாட்சித்து சந்தோஷப்படணும். ஏதாவது திருத்தம் இருந்தால் துணிஞ்சு அந்த திருத்தங்களையும் சொல்லலாம். ஏன்னா அவர் சிவராம சாஸ்திரிட்ட தான் வேதாந்தம் படித்தார். வேதாந்தம் படிக்கும் பொழுதே, சின்ன பையனாக இருக்கும் பொழுதே பரமசுலபர் அவர். அவர்கிட்ட கேட்பார், இப்படி அபிப்பிராயம் இருக்கலாமோ அப்படிம்பார். அவர் அது சரி அப்படின்னு ஒத்துப்பார், கண்டிக்க மாட்டார், கோச்சுக்க மாட்டார். அப்புறம் பாஷ்யத்தை என்ன சொல்கிறதோ அந்த பாஷ்யத்தை அனுசரித்து அர்த்தத்தை சொல்லுவார். அந்த புத்தி இருக்கணும். தனக்கு தானே படிச்சுட்டு இருக்கக்கூடாது. இப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விசார புத்தி இருந்தால் தான் அவன் சாஸ்திரங்கள் படிக்கிறதுக்கே லாயக்கு. இந்த சுபாவம் இருக்கிறதுனால தான் மேலும் மேலும் அதை பற்றி விசாரம் கிளம்புறது. இது பிரத்யேகமான விஷயம், பொது விஷயம் இல்லை. பொது விஷயம் ஏதோ பாகவதம் ராமாயணம் சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் பொது விஷயம். சாஸ்திரார்த்தங்கள்லாம் அன்றிலேருந்து இன்னி வரையிலும் வச்சு காப்பாற்றின்னு இருக்காளே, அதை படித்தவர்கள் அவள் பிரத்யேகமாக வாக்கியார்த்தம் சொல்லி இன்னி வரையிலும் காப்பாற்றின்னு இருக்கா. அதை போன்ற பெரிய விஷயம் இது. இந்த விஷயத்தை பண்ணினதில் எனக்கு அவர் பண்ணதை காட்டிலும் அதை ஏகமுகமாக எல்லா பீட்டாதிபதிகளும் அங்கீகரித்து அவருக்கு ஸ்ரீமுகம் கொடுத்துருக்கா. அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு பெருமை. நீ அப்படி வாங்கினாலொழிய உன் வித்வத்தை நான் ஏற்றுக்க முடியாதுன்னுட்டேன். இவ்வளவு ஒரே மாதத்துக்குள் எப்போ அவள் வாட்டுக்கு போய் நேர இதை விண்ணப்பிச்சுட்டானோ அவள் கட்டாட்சிச்சு விட்டு அதுலேயும் பூரா படித்தேன்னு வேற சொல்கிறேன். இது எல்லாத்தையும் பூரா படித்தேன் அப்படிங்கன்னா பிரதானமாக தற்காலத்தில் உள்ள வித்வான்கள் எல்லாருமே இதை புகழ்ந்து இந்த கிரந்தத்தை அங்கீகாரம் ஏற்றுண்டு காலை தவிர நிராகரிக்கலை. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு பெரிய வித்வத் சம்மதமாக பூரா வேதத்தையும் அதில் ஒரு ஏகதேசம் 10 வாக்கியத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டேன்னு அப்படி எழுதி விடாமல், ஆனால் பூரா சாயண பாஷ்யத்திலையும் அவர் தர்மபரமாக காண்பிச்சிருக்கார், இவர் அத்தியாத்மபரமாக காண்பிச்சு இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் இது ஒன்றும் தப்பு இல்லை. வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யா வேதாந்த கிருத் வேத விதேவச்சாகம்னு பகவான் சொல்லியிருக்கிறதுனால சர்வ வேதங்களும் எந்தெந்த விஷயத்தை சொல்லட்டும் அவ்வளவுக்கும் பரம தாத்பரியம் பரமாத்மாதான் அப்படின்னு நிச்சயமாக அந்த பரமாத்மாதான்னு நாம் அந்த தாத்பரியத்தை உணர்ந்தாதான் நமக்கு பரமார்த்த லாபம் கிடைக்கும். இல்லைன்னா அந்தந்த தர்மத்தினுடைய பலன்தான் நமக்கு கிடைக்கும். இது அத்தியாத்மபரமாக வேதத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம். இது புதுசு இல்லை, சித்தமானது அப்படின்னு சொல்ல முடியும், இப்படின்னு சொல்ல முடியும். வேணும் ஆரம்பமே தர்மம் பிரம்மம், இந்த ரெண்டும் நமக்கு தர்மந்தான் சாதனம், பிரம்மந்தான் ஸ்வரூபம். இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னு சொன்னது. மேலே இன்னைக்கு திவ்யநாம பஜனை எல்லாரும் ஒன்று ஆகாரம் பண்ணிவிட்டு திவ்யநாமத்துக்கு வந்துள்ளார். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.
பலன்